தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சரித்திரம் படைக்கும் சமத்துவத்தை போற்றியும் பல சாதனைகள் புரிய காத்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டினுடைய நிரந்தர முதல்வர் அன்பு தளபதி அவருடைய ஆணையின்படியும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணனுடைய அறிவுறுத்தலின்படியும் வீரம் விளைந்த வேலூர் மண்ணினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர் வேல்முருகன் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் இன்று வேலூர் மாவட்ட தலைநகரிலே விடியா திமுக அரசை கண்டித்தும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை கண்டித்தும் பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை கண்டித்தும் இன்று அனைத்து கருத்துக்களும் முன்வைத்து போராடிய வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து மகளிருக்கும் தமிழ்நாடு முழுவதும் தலைநகரங்களில் போராடிய அறவழியில் போராடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மகளிர் அணி அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த நன்றிகளையும் பேரணாம்பட்டு நகரத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கொள்கை தலைவர்களில் 2 பெண் தலைவர்களை நமக்கு அமைத்து கொடுத்த தளபதிக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கட்சி தலைமையும் இதுவரைக்கும் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றது கிடையாது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் 2 பெண் தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறார்கள். வேலு நாச்சியார், நம்முடைய அஞ்சலை அம்மாள், போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாள் 2 கொள்கை தலைவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 பேருமே இந்த நாட்டினுடைய அனைத்து போராட்டங்களுக்காகவும் அறவழியில் போராடி மக்களுடைய நலன்களுக்காக போராடி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்தில் இருக்கும் பொழுதே அஞ்சலி அம்மாள் தன்னுடைய வீட்டை துறந்து பொதுவெளியில் வந்து நாட்டு மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து அநேக முறை சிறைகளுக்கு சென்று தான் கர்ப்பமாக இருக்கும் பொழுதும் சிறைவாசத்தை அனுபவித்த ஒரே ஒரு பெண்மணி நம்முடைய கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள் என்பதை இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அந்த வழியில் வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணி இன்று அதற்கு சளைத்தவர்கள் அல்ல, அதே வீரம் விளைந்த பெண்கள் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைநகரங்களிலும் நம்முடைய வீரம் விளைந்த சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்ட இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதற்படியாக வித்திட்ட வேலூர் மண்ணிலும் நம்முடைய வீரம் விளைந்த வேலூர் மாவட்ட மகளிர் அணியினர் இன்று அனைத்து விதமான பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் இந்த திமுக அரசுக்கு கண்டு கொள்ளாத திமுக அரசை கண்டித்தும் இன்றைக்கு அறவழியில் போராடி இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பெண்களை போற்றி பாடிய வரிகளை இந்த நாளில் உங்களுக்கு நான் நினைவு கூறுகிறேன். பெண்மையை போற்றுவோம் என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் வரிகளையும் இந்த நாளில் நினைவு கூறி இந்த அறவழி போராட்டம் இன்றுடன் முடிந்து விடாது. மக்களுக்கான அனைத்து தேவைகளும், மக்களுக்கான சம உரிமை, சமத்துவம், பெண்களுக்கான சம கல்வி, பெண்களுக்கான அரசியலில் சம வாய்ப்பு என்று வாய் அளவில் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டு அளவில் பெண்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணி மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் தொடர்ந்து போராடுவோம் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அது மகளிர் தின கொண்டாட்டமாக இல்லாமல் நம்முடைய அறவழி போராட்டமாக இன்று அமைந்ததில் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நம்முடைய தளபதிக்கும் நம்முடைய பொதுச் செயலாளருக்கும் நம்முடைய மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் அண்ணன் ஆர் வேல்முருகன் அவர்களுக்கும் இது ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.